எங்கேருந்து விழுகுன்னு தெரில, பார்க்கலாம். போமா அம்மா, கொண்டு போய் வெளியில் போட்டேன். நாங்கள் கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமே. இப்போ நம்ம வந்துட்டு ரக்ஷு எந்திரிச்சிட்டான், நிரு எந்திரிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து படுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு அப்புறம் எந்திரிச்சிக்கிறேன்ட்டான். சரி ஓகேடான்ட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 4:15 எனக்கு டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு குளிச்சுட்டு அப்படியே இப்போ வந்து நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடியே எடுத்துருக்கணும், ஏன்னா ஃபோனில் சார்ஜரில் கொஞ்ச நேரம் சார்ஜர் போட்டிருந்தேன். இப்போ வாங்க நம்ம கிச்சன் போகலாம். நம்ம கிச்சனில் தானே வேலை, வாங்க கிச்சன் போகலாம். இரு தூங்கிட்டு இருக்கானா, ரக்ஷு வந்து வரான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு. ரக்ஷு ஒரு ஹாய் சொல்லு. இப்போ நம்ம வந்து கிச்சனுக்கு வந்துட்டோம். நைட்டு செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் இருக்குது. 2 பேரும் சாப்பிட்றான்னு தட்டு நிறைய போட்டு வச்சுட்டு அந்த சோத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சமான கஷ்டம், சோறு வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நல்லா இருக்க சோத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு காலையில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும் காலையில் சாப்பிட்றதுக்கு பழைய சோறு இருக்குது. மதியத்துக்கு மட்டும் பசங்களுக்கு என்ன கொடுத்து வரோன்னு பார்க்கலாமா. ஒரு பற்றி பற்ற வச்சிடலாம். என்னோட காலையில் தலை குளிச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதாவது நேற்று ஃபுல்லாக எண்ணெய் வச்சிட்டேன்னா, ரொம்ப நேற்று வந்து எண்ணெய் வச்சுட்டேன்னா எண்ணெயே அதிகமாக கீழே விழுந்துருச்சு. ஃபுல்லாக எண்ணெய் வச்சனால தலை ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி இன்றைக்கி வந்து நிருவுக்கு வந்து காலேஜ் திறந்ததுலேருந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகவே இல்லை. நானும் நிருவும் பீரியட்ஸாக இருந்தோம். அப்புறம் ரக்ஷுவனா இன்றைக்கி வந்து எல்லாருமே நல்ல பிள்ளைங்களாக இருக்கும். சரி அப்படியே ஒரு 8 பல்லடத்தில் இருக்க கோயிலுக்கு அட்டன் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் எல்லாம் தலை குளிச்சிட்டேன். நம்ம வீட்டு ஆளுங்க எப்படி எந்திரிக்கிறாங்கன்னு தெரில, எந்திரிச்சாதான் தெரியும், பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தை எடுத்து காமித்தில நீ கொஞ்சம் டீ குடிக்கலாம். தலைவலிக்குதுங்கிறது மீன்ஸை விட எனக்கு இந்த பல்லு வலி இருக்கிறதுனால தலைவலியாக இந்த பல்லு வலியாகவே தெரிய மாட்டேங்குது, அப்படி வலிக்குது. ஸோ அதனால் அப்புறம் இன்னொன்று என்னென்னா, தூறல் வேறு மழை பெஞ்சிட்ருக்கு நம்ம ஊரில் நசன்னு. அதனால் கொஞ்சமாக டீ போட்டு குடிப்போம். அதுக்கு மேலே ஆகிறதா ஆகட்டும், பார்த்துட்டு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டா? அந்த சொல்லுங்களேன். இன்றைக்கி ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகிற எல்லா செல்லங்களுக்கும் அட்வான்ஸ் விசஸ்ரா செல்லம். நல்லபடியாக காலேஜ் போயிட்டு நல்லபடியாக வாங்கிட்டாங்களே. ஹாய் கீதா, இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி சாரீ கட்டியிருக்கேன் பாருங்கோ. சிங்கிள் தண்ணி வந்த மாதிரி இருக்கு. சிங்கிலேருந்து தண்ணி ஒழுகும் போல். டேய், சிங்கிலேருந்து தண்ணி ஒழுகும் போல். என்ன அது எப்படி? எங்கேருந்து விழுகுன்னு தெரில, பார்க்கலாம். இதில் கொடுமை என்னென்னா, என்ன சமைச்சு என்ன கொடுக்குறதுன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது.
எந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடித்தா வந்து ஃபேஸு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து தண்ணி குடிச்சிட்டேன். டீ ஊற்றி வைக்கட்டுமாடா? டீ ஊற்றி வைக்கட்டுமா? அச்சு சாரி. இன்றைக்கி வந்து நேற்று நம்ம எங்கேயும் போகாதனால பசும்பால் வாங்கலை. அதனால் இன்றைக்கி பாக்கெட் பால் தான். இன்றைக்கி சாயங்காலம் வாங்கிடலாம். சாமி இப்போ வந்து வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்குது. அடா நேற்று வெண்டைக்காய் தானே செஞ்சீங்கன்னு நினைப்பீங்க. கொஞ்சமாக புளிக்குழம்பு மாதிரி வைக்கலான்ட்டு அப்படியே லைட்டாக முத்துன மாதிரி இருக்கும். சரி புளிக்குழம்பு மாதிரி வச்சுக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டுருக்கேன். காய் வெட்டிட்டு பார்ப்போமா? அம்மா யாருது? எவன்டா ட்ரெஸ் எடுக்காம விட்டது பண்ணுறது? அடே சாமி என்னடி தங்க பண்ற? உரு 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 உருன்னுக்கிட்டு நல்லா அடக்கமாக இருக்குதாப்பா? போச்சு. நல்லா அடக்கமாக இருக்கா? நானும் பெண் தானே. எவ்வளோ நீட்டாக இருக்கான், நல்லா இருக்கான் பத்தியா? பேண்ட்டு சாலை எல்லாம் இப்போ முடியாயிடுச்சு பீரோக்குள்ள. ஆனால் வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் தானே ட்ரெஸ் எடுக்க ஓப்பன் பண்ணேன். ஏன்னா நான் எடுக்க கூட இல்லை. என்னடா பண்ணுற நீ? போதும். பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு கொஞ்சமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் வறுத்துட்ருக்கேன். ஆனால் இந்த லஞ்சுக்கு தான் இன்றைக்கி என்ன கொடுத்து வரும்னு தெரில. ஆனால் 1 pot ரைஸ் நிறைய செஞ்சுருக்கலாம். வெண்டைக்காய் அதெல்லாம் வீணாக போயிடும். கொஞ்சம் புளிக்குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். பொரிச்சு எடுத்துகிட்ருக்கேன் வெண்டைக்காயை. நீங்கள் எப்படி இப்படி பொரிச்சு வைப்பீங்களா இல்லை இது நார்மலாக கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்து அப்படியே குழம்பு தாளிச்சிட்டு நல்லா கொதி வந்த பின்னாடி போட்டு வேக விட்டு எடுத்துருவீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி பண்ணுவேன். டேய் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுவாடா. மிக்ஸி ஓட்ட போகிறேன். இவங்களை கூப்பிட்டு நம்ம கேமரா பாஸ் பண்ண சொல்கிறதுக்கா? என்னாச்சு? எதுக்கு அவனுக்கு போய் சீ விட்றேன்டா? அவனுக்கு தான் நல்லா முடி கொட்டுதுன்னு தெரியும். டீ ஆத்துட்டுமா? கொண்டாங்க சத்துட்டா. நிருமா என்னாச்சு? வா வா, டைம் ஆயிரும் பாரு சாமி. மழை விழுந்தா பஸ்லேயே வச்சு விட்ருவேன். மழை வருந்தாலும் மழை வரல கொஞ்சம் கோயிலில் உட்காந்துக்கலாம். மழை வந்தால் போய் பஸ் எடுக்கலாம்.
வந்து குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தானா கருவேப்பிலை தீர்ந்துருச்சுடா வீட்டில். ஆஃப் ஆயிடுச்சா? ஃபோனில் ஃபுல்லாக ஸ்டோரேஜ்னே காட்டுது. ஆனால் என் ஃபோனில் ஒன்றுமே இல்லை. எதுக்கு தான் இத்தனை ஸ்டோரேஜ் காட்டுது எனக்கும் தெரியல. அப்படியே காட்டுது. எடுப்பாங்கடா. ஓகே விடு விடு. நான் வந்து டீ குடிச்சிட்டேன். ஏம்மா நட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன், பசங்களுக்கு குறித்து கொடுத்துர்லாம். என்னமோ இன்னைக்கு ஒன்று வேலையே சரியாக இதை பிடிப்படாத மாதிரி இருக்குது. ஏன்னு எனக்கும் தெரியல, ஒன்றும் புரியல. என்னமோ நினச்சே மறந்துட்டேன். நட்ஸு என்ன சொல்கிறேன், இந்த ஃப்ரிட்ஜு வந்து எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு ரொம்ப பாவம் பண்ண ஃப்ரிட்ஜு. பயங்கரமாக பாவம் செஞ்சது. கேட்டிருந்தீங்கள என்னென்னம்மா நீங்கள் வந்து ரக்குக்கு நிரோக்கு கொடுப்பீங்கன்னு. இதை பாருங்கள், வால்நட்டு, இந்த பாதாம் 3, பிஸ்தா 2 கொடுப்பேன். ஏன் பிஸ்தா வந்துட்டு நான் சாப்பிட மாட்டேன், அவங்களுக்கு மட்டும் கொடுப்பேன். முன்னாடி நானும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது சாப்பிட்டா வெயிட் போடும் அப்படின்னாங்க. நமக்கு இருக்கிற உடம்பு போதும், இதுவே அழகாக பராமரித்தா போதும். அவனுங்களுக்கு தான் தேவைன்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு மட்டும் கொடுத்துறேன். அது என்னமோ பிஸ்தாவில் அவனுங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, சால்ட்டாக இருக்க மாதிரி இருக்கனால பிடிக்க மாட்டேங்குது. பிஸ்தாலே வேறு ஃப்ளேவர் யாருக்காவது தெரிஞ்சால் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்ம பசங்களுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். ஆனால் பிஸ்தாவும் தீர்ந்துச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏத்தாங்க குழம்பு ஊற்றி கொடுத்துட்டுமா? என்னங்க குழம்பு பீக்கிங்க வணக்கி. உனக்குடா எப்படி வேண்டாம்? எப்படி தனித்தனியாக வேண்டாண்ணா? ஓஹோ சரி சரி. கெட்டடி மீ 2 பேர் தனித்தனியாக எடுங்க. என்னவாம்மா? குழம்பு வந்துருச்சு. என்னடா முதுகு காட்டிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. நட்ஸை மட்டும் நான் உரித்து கொடுத்துட்றேன். உரித்து கொடுத்துட்டு அவனுங்க பொறுமையாக சாப்பிட்டுக்கோணுங்க. சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கெட்டடி எடுத்துக்கோணுங்க. இதோ தெரியுதா, க்ளோஸ் அப்பில் காட்டிட்டேன். என்னடா ஒரு இது இந்த தேங்காய் 3 மூடி திருவுறத்துக்குள்ளார உசுறு போ. 3 ஒன்று காய்க்கு
2 சாப்பாட்டுக்கு. அக்கா கொடுக்குறது என்ன சாதம்? அவள் லேபு தானே, கொஞ்சம் செஞ்சு கொடுத்து விட்டா போதும். இங்கே வந்துடுறேன் சாப்பிட்டுக்கிறேன்ட்டா. இங்கே வந்து நல்லா சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னனால கொஞ்சம் தானே கொடுத்து விட போகிறோம். அதனால சரி தேங்காய் சோறு கொடுத்து விட்ருவோம். எல்லா வேலையும் முடிச்சிருச்சு. நாங்கள் தான் இன்னும் ரெடி ஆகல. இப்போ இல்லை, வருஷக்கணக்காக நடக்கிறது அதுதான். இதை நான் நேற்று தானே கொண்டு போய் வெளியில் போட்டேன். நைட்டு காலியாச்சு அந்த பாட்டில். இந்த தலை சீட் படைக்கிறேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். லஞ்ச் மட்டும் பேக் பண்ணி வீடு வாசலாக கூட்டி பசங்களுக்கும் தலை பின்னிட்டாச்சு. அதெல்லாம் இன்னைக்கு வீடியோ எடுக்கணும்னு நினச்சா முடியல. நாளைக்கு வீடியோ எடுத்துறேன். இன்னைக்கு மட்டும் வாங்க லஞ்ச் பேக் பண்ணிடலாம். என்ன வச்சுருக்கேன்னா வாங்க. நிறுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நிறுவுக்கு தேங்காய் சாப்பாடு நிறு வச்சு 2 பேர்த்துக்கும். அதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் தேங்காய் துருவி போட்டு பீக்கங்காய் வணக்கியிருக்கேன். கொள்ளு அவிச்சி லைட்டாக உப்பு போட்டு அவிச்சி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு. மதியம் வந்தோடனே பசிக்குதும்பாங்க, அதனால் வெள்ளை சோறு நைட் ஆட்டின சோறு கொஞ்சம் இருக்குது. சாப்பிட்டா சாப்பிட்றாங்க, சாப்பிடலைன்னா சிம்பாவுக்கு போட்டுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லஞ்ச் பேக் பண்ணிடலாமா? நம்ம பேக் பண்ணிட்டோம். மூடி வச்சிடல. என்னன்னு தெரில, நிறு வந்து கொமட்டிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன உடம்பு பண்ணுதுன்னு தெரியல. நேற்றுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு வந்து பயமாக இருக்குது, என்ன நடக்க போதோ தெரியல. உனக்கு இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துட்டா 3 கப் எடுத்துகிட்டு போகிற அவசியம் இருக்காதுல்ல தெரியும். பொறுமையாக எடுத்துக்கலாம். ஓகே, ஆமாம் எடுத்துறேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு சோறு ஊற்றி வைக்கணும். அப்படியே பேக் பண்ணிக்கலாம். இந்த துளி வந்து தேங்காய் சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க. அப்புறம் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு நான் போய் எடுத்துட்டு வரேன். போய் எடுத்துட்டு வச்சுட்டு போயிட்டோம். சும்மா 2 வாய் மட்டும். தண்ணி வேணுமா? எடுத்துட்டு போறியா? நான் குடிக்கலையா? நான் நீதி வாங்கறப்பமா வா. ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது வீட்டில். டைம் ஆயிடுமா வேலை பார்த்துட்டு? மழை விழுந்தா நான் கொண்டாந்து வர மாட்டேன். அதனால அது செட்டாக போயிடலாம் போயிடலாம். ஏன்னா அன்னைக்கு வந்து மழையில் நனைஞ்சிட்டு வந்தோன்னா வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிச்சு. இன்னைக்கு ஏதாவதுனா என்ன பண்ணுவோம்? பஸ்ஸில் வச்சுட்டா கோயிலுக்கு போக முடியாது. என்ன அந்த பிள்ளைக்கு ஆயிடுச்சு, கொமட்டிக்கிட்டே கிடக்குது. கண்ணெல்லாம் கலங்குது. இப்படி கேமராக்கு நேரம் 3 பேர் நின்னோம்னா ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நம்ம எனக்கு சுடிதார் ஷால் போட்டுக்கலாம்.
எனக்கு போதும். இது பிஸ்னஸ் பண்ண காசு போட்டுடா தண்ணி குடிச்சியா இந்த பக்கம் இப்போ வந்து 2 பேர் கிளம்பிட்டாங்க. நான் தான் கொண்டு போய் விட போகிறேன். மழை பெய்யுது. கொண்டு போய் காலேஜில் விடலான்னு பார்த்தா மழை பெய்யுது. ஸோ பரவாயில்ல, பஸ்ஸில் வச்சுட்டு வந்தேன்னா. ஆனால் கோயிலுக்கு போனால் டைம் ஆகிடும். 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே, கிளம்பிட்டேன்னு சொல்லிடுங்க. அப்படி நின்றுங்க, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்மைல். நாங்கள் கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். ரக்ஷு நீரு வந்து பஸ் வச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி கொண்டு போய் விடலை, ஏன்னா தூறல் போட்டுட்ருக்கு. அப்புறம் காற்று வேற ரொம்ப அதிகமாக அடிச்சிட்ருக்கனால உங்களுக்கே தெரியும், நம்ம நிருவுக்கு வந்துட்டு மழையிலலாம் நனைஞ்சிருச்சுன்னா சளி பிடிச்சிட்ட காது வந்து வலி எடுத்துக்கின்றதுனால பஸ்ஸில் வச்சு விட்டேன். அடுத்து நம்ம என்ன வேலை பார்க்குறோன்னா, கிச்சனில் வந்து ஒரு பாத்திரம் கிடக்கு. அதை போய் நம்ம இப்போ விலைக்கு வச்சுட்டு வந்துடலாம். இல்லை, ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் சாப்பாடு ஊற்றுனது கிடக்கு. மீதி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அதை மட்டும் செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் இதை கொஞ்சோண்டு இங்கே இந்த துணி கிடக்குது, ஃபேண்ட்டு. மழை வரும்போது கீழே எடுத்துகிட்டு வந்து போட்டேன். அதையும் மடித்து வச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஃபோட்டோ பார்த்திங்களா, நம்ம ரக்ஷோட ஃபோட்டோ எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியுதுங்களா? இதை பார்த்துட்டே கிளம்பியிருப்பாங்க போல். ஓகே, டன். நம்ம அதை போய் கழுவி வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். ரக்ஷு கிளம்பிட்டாங்க. நம்ம போய் இப்போ கூட்டிகிட்டு வந்துடலாம். இன்ன வரைக்கும் என்ன பண்ணேன்னா, லைவில் இதெல்லாம் பேக் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் மெசேஜஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணாமல் இருக்குது. அதுக்குள்ளார நிரு ரக்ஷு ஃபோன் பண்ணிட்டாங்க. அப்படியே போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு ஏதோ நோட்டு வேணுமாம்மா, வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்துடலாமா? வாங்க போகலாம். கிளம்பியாச்சு, போகலாம்னே வருது. வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். பட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா எனக்கு தெரியல. வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஏமா நான் வந்து இன்னும் கொஞ்சம் அவனை இந்த பக்கோட கிளார் அடிக்குது. ஐயோ, சொர்க்கமே உங்க கண்ணில் தெரிய மாட்டேங்குது. எப்படி சொர்க்கது வர வருவா சொர்க்கமே என்றோ. பின்ன தம்பி நல்லா எடுத்துருங்கப்பா. தம்பி நல்லா எத்தனை பார்சல் எழுதினியா? நான் என்னவே 14, 15, 16, 17, 18. ஓகே, கண்பி தம்பிட்டு பட்டு ஆவலுடன் வந்திருக்கிறார். தான் என் கால் கிட்ட உக்காந்துட்டான். ஏண்டம்மா பட்டமா ஏண்ட சொல்லலாம். ஐயோ, பிள்ளைக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. பொக்கன் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் ஆகலை. அதனால தான் உன்னை தொட்டுக்கிட்டே வருது. 2 மாசமா நாங்கள் போட்டு டார்ச்சர் பண்ணி புழிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ டார்ச்சர் பண்ண அவனுக்கு ஆள் இல்லை, அது பழகிருச்சு அவனுக்கு. இப்போ டார்ச்சர் பண்ண ஆள் இல்லைன்னொடனே உன்கிட்ட தேடி தேடி வந்து கொஞ்சுது. இங்க பாரு பாப்பா, பாப்பா அவனுக்கு இப்போ டார்ச்சர் பண்ண யாராவது இருக்கணும். அதனால தான் உன்கிட்ட வரான். படுத்துட்டியா? அவ்வளோதான், செட்டில்டு. நாங்கள் குதிச்சிருப்போம். முதுகுல நல்லா முதுகுல பிடிச்சிருக்கிறியா? குதிச்சா கீறிடும். ஐயோ, சரிடா, இறங்கி போ. பால் பால் அங்கே இருக்கு, போ. அவன் தட்டு எடுத்துருவா. நான் பால் ஊற்றுனேன், என்ன டீ வைக்க விட மாட்டேன். பாப்பா அவன் பால் எடுத்தா, சீ அவன் தட்டு எடுத்தா. நீயும் பால் எடுத்தாங்கிற, நானும் பால் எடுத்தாங்கிறேன். பட்டு உனக்கு பால் வேணுமா தயிர் வேணுமா? இது வாய் வைப்பியான். பட்டு உனக்கு பால் வேணுமா தயிர் வேணுமா? பட்டு தயிர் ஃபேவரட் காரைவன். என்ன தயிர் நம்ம என்ன பண்ணுறோன்னு அப்படி பார்க்குது.
எப்படி பார்க்குறான் பாரு. பால் சிந்திட்டேன். அவனோட நக்குவான். என்ன பண்ணிட்டு இருக்க? சரி சரி. ஏமா குழம்பு இருக்கு, தயிர் இருக்கு, காய் உனக்குன்னு இருக்கு. அப்புறம் இப்போ கொஞ்சம் வந்து சில்லிக்கு பசங்க வச்சிருக்கேன். அம்மா என் காலை துரத்துதுமா இது. கடிக்கு காலை துரத்துறான். ஏன்டா பையா? ஏன் கடிச்சுட்டு போறான். அதான் பாரு கொழுப்பு உனக்கு. கொழுப்பு பிடிச்சவனே. நீ இன்னைக்கு அவங்ககிட்ட கறி வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. உன்னைய கடிக்க போறான். அப்போ என்னையெல்லாம் கடிக்க மாட்டேன். ஒன்று மட்டும்தான் பேசாமி நக்குது. சரி சீக்கிரம் பண்ண, எனக்கு இன்னும் வேலை கிடக்குது. சோறு கட்டி அப்படியே ஒரு பக்கம் பாத்திரத்து வேலை கழுவிட்டு உள்ள ஒன்று இருக்கும்ல, அது எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? 7-8 வருஷம் ஆகுது. பாத்திரத்து கழுவிட்டு அப்படியே ஒரு செடி போட்டுறேன். சரிம்மா. இப்போ வந்து நம்ம நைட்டு சமைச்சிட்டோம். என்ன சமைச்சிட்டோம்னு பார்த்துடலாமா? சிக்கன். இந்த மசாலா வேணா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சைடிஷ் வந்து இவனுக்கு வேணுமா? பெப்பரும் எடுத்து வச்சுருக்கேன். போச்சு அடி, நல்லா அடி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூடாக சோறு, காலையில் வச்ச பீக்கிங்க சச்சே பாட்டிருப்பீங்க, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, தயிர். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல். சாப்பிட்டு அடுத்து பார்க்கலாம். மணி பார்த்தீங்கன்னா 10:15. கரெக்டாக லைவ் முடிச்சிட்டேன். இங்கே தான் இந்த பேரில் வச்சு தான், அந்த ட்ரை பேரில் வச்சு தான் லைவ் முடித்தேன். நிரு தூங்கிட்டுருக்கேன், ரக்ஸாங் எழுதிட்டுருக்கான், பட்டு அங்கே உட்காந்துருக்கான். ஸோ எல்லாத்துக்கும் பாய், குட் நைட் செல்லுங்களே. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். தாங்க பாய் சொல்கிறா. பாய், குட் நைட்.